ஹலோ, இன்னைக்கு நான் கண்டதும் கற்றதும்ல நம்ம பார்க்க போறது பிஎன்பி ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம கெனடியன் பிஆர் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட ஏஜ், லாங்குவேஜ் டெஸ்ட், அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பொறுத்து நமக்கு ஒரு சிஆர்எஸ் ஸ்கோர் கால்குலேட் ஆகும். இந்த சிஆர்எஸ் ஸ்கோர் 440க்கு மேலே இருந்தால், அதாவது இந்த கரண்ட் ட்ரெண்ட் 2018 2019 பொறுத்த வரைக்கும் 440க்கு மேலே ஸ்கோர் இருந்தால் தான் நமக்கு வந்து ஐடிஐ கிடைக்குது. ஐடிஐ வச்சு தான் நம்மளால பிஆர் ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இதில் நிறைய பேருக்கு வந்து என்னோட ஏஜ் வந்து 30+ மேலே இருக்கு, என்னால் ஐஎல்ஸில் வந்து 7 எடுக்க முடிய மாட்டேங்குது, நான் எப்படி 8 9 எடுத்து என்னால் ஸ்கோர் 440க்கு மேலே கொண்டு போக முடியும், நமக்கு வந்து 400க்கு கீழே தான் ஸ்கோர் இருக்கு, நான் எப்படி பிஆர் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் எல்லாமே வந்து பிஎன்பி ப்ரோக்ராம் தான். உங்கள் சிஆர்எஸ் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் இந்த ஊரில் உங்கள் ஸ்கில் செட்டுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிஎன்பி ட்ரை பண்ணலாம். இந்த டீடைல் பிஎன்பினா என்னன்னு தெரியாதவங்களுக்காக. பிஎன்பி அப்படின்னா ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம். நம்ம ஊர்ல ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஊர்ல ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் இருக்கிற வேலைவாய்ப்புகளை பொறுத்து ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்ல இருக்கிற ப்ரொஃபைல்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணி இந்த ஸ்கில் செட் உள்ள ஆளுங்க என்னோட ப்ராவின்ஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு இன்வைட் அனுப்புவாங்க. ஸோ அப்படி இன்வைட் அனுப்புற அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்கோர் ஆல்ரெடி 350 இருக்கு அப்படின்னா ப்ளஸ் 600, ஸோ 950 ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஆர்எஸ் ஸ்கோர் பூஸ்டப் ஆகிடும். உங்களுக்கு ஐடிஐ கிடைச்சிடும், நீங்க பிஆர் சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பிஎன்பி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். கனடாவில் மொத்தம் 10 ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதில் கியூபக் வராது. கியூபக் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் தனியாக கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லையுமே வந்து தனித்தனியாக 3 to 4 குரூப்ஸ் இருக்கு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக, பிஸ்னஸ் பீப்புளுக்கு தனியாக, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக, செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் வந்து 3லேருந்து 4 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரூல்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 60 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸ்க்கும் தனித்தனியா அவங்களுக்குன்னு ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா, ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ இவ்வளோ நிறைய ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து, அதாவது நம்மளோட ஸ்கில் செட்டுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து, நம்ம எதுக்கு எலிஜிபிளா இருக்கும் பார்த்துட்டு அந்தந்த ப்ராவின்ஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்க ஒரு ப்ராவின்ஸ்க்கு தான் ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மல்டிபிள் ப்ராவின்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஐடிஐ கிடைக்கும் போது ஏதாவது ஒரு ப்ராவின்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ப்ராவின்ஸ்க்கு ஒன்னா நமக்கு ஐடிஐ கிடைச்சது அப்படின்னா, ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து எந்த ப்ராவின்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே நிறைய ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமஸான ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாரியோ மெயினான ஒரு ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம் தான். ஏன் ஆண்டாரியோ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இந்த ஊர் தான் வந்து பேங்கிங் செக்டார், இந்த ஊர் தான் ஃபினான்ஷியல் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், ஐடி, டெக்கி எல்லாமே இந்த ஊர் தான். இந்த ஊரில் வந்து மற்ற ப்ராவின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி தான். மற்ற இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த ப்ராவின்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து ஃபீ இந்த ப்ராவின்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே டைமில் சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து 400+ இருந்தால் தான் வந்து ஆண்டாரியோ ப்ராவின்ஸில் வந்து நமக்கு இன்விடேஷன் கிடைக்கும். மற்ற ப்ராவின்ஸ்க்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நம்மளை நாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டாரியோ ப்ராவின்ஸில் வந்து நம்ம நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 400+ சிஆர்எஸ் ஸ்கோர் இருக்கவங்கள நாமினேட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லுது ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 6000 பேரை வந்து ஆண்டாரியோ ப்ராவின்ஸ்ல வந்து நாமினேட் பண்றாங்க அப்படின்னு. ஆண்டாரியோ ப்ராவின்ஸ்க்கு அடுத்து கொஞ்சம் ஃபேமஸான ப்ராவின்ஸ் வந்து சஸ்காச்சுவன் ப்ராவின்ஸ். ஏன் அந்த ப்ராவின்ஸ் ஃபேமஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம பிஆர் ப்ராசஸிங்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து 67 out of 100 மார்க்ஸ் எடுத்தால் தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் சஸ்காச்சுவன் ப்ராவின்ஸ்க்கு வந்து 63 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அடுத்து ஏன் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா டோட்டல் ப்ராசஸிங் டைம் வந்து மற்ற ப்ராவின்ஸ்க்கெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். அடுத்து வந்து இந்த ப்ராவின்ஸ்குள்ளே என்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியான வழி அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு உண்டு. ஜென்ரலாக சிஆர்எஸ் ஸ்கோர் கால்குலேட் ஆகும்போது எப்படி ஏஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், லாங்குவேஜ் டெஸ்ட்லாம் மார்க்ஸ் இருக்கிற மாதிரி இதுவும் அந்த க்ரைட்டீரியாலாம் உண்டு. அது கூட வந்து சஸ்காச்சுவன் ப்ராவின்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற கனெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆண்டர்பிரினர்ஸ் இந்த ஊரில் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்கலாம் வந்து இந்த ப்ராவின்ஸை சூஸ் பண்ணலாம்.
இந்த ஊர்ல வந்து என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து நான் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், இங்க வந்து நான் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. எங்கிட்ட பிசினஸ்க்கு கேட்டீங்களா இல்லைன்னா வந்து வேலை பார்க்கறது கேட்டீங்களான்னு தெரியல. எனக்கு வேலை பார்க்கறதுக்கு இந்த ஊர்ல வந்து விண்டரை விட்டு மீதி டைம்ல மட்டும்தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராவின்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பிஸ்னஸ் பீப்புளுக்குன்னே சொல்லிட்டு தனியாக ஒரு கேட்டகரி உண்டு இந்த ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராமில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ராவின்ஸ்க்கு வர தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராவின்ஸில் என்டர் ஆகிறதும் வேலை கிடைக்கிறதும் கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாராலையும் நம்பப்படுற விஷயம் தான் அது. மோஸ்ட்டாக எல்லா ப்ராவின்ஸ்லையும் இருக்கிற ஒரு பிஎன்பி ப்ரோக்ராம் வந்து இன்டிமேண்ட் ஜாப் பிஎன்பி ப்ரோக்ராம். வருஷத்தில் 2 to 3 times வந்து இந்த ஸ்கில் செட் உள்ள ஆளுங்கெல்லாம் இங்கே தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருந்து அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூவில் செக் பண்ணி நாமினேட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ப்ராவின்ஸ்லையும் வந்து இந்த ப்ரோக்ராம் உண்டு. ஸோ இதுக்கு மெயினாக எந்த மாதிரி ஆளுங்க எடுப்பாங்க அப்படின்னா ஃபினான்சிங், அக்கௌண்டிங், அப்புறம் வந்து ஐடி டெக் பீப்புள் உண்டு கண்டிப்பாக. நர்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இது மூலமாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பிரிட்ஜிங் கோர்சஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சு வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சும்மா நம்ம இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து இங்கே வந்து வேலை தர முடியாது. ஸோ நர்ஸ் தான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கும் பிஎன்பி ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நமக்கு சிஆர்எஸ் ஸ்கோர் கால்குலேட் ஆயிடுச்சுன்னா போதும், அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஐடிஐ கிடைச்சிடும். நம்ம எதுவும் பெருசாக எதுவும் பண்ண வேணாம். ஐடிஐ வந்ததுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பிஎன்பி ப்ரோக்ராம் வந்து அப்படி கிடையாது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். பிஎன்பி ப்ரோக்ராமுக்கும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் இல்லாமல் உங்களால் பிஎன்பி அப்ளை பண்ண முடியாது. நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் இருக்குது, பட் அதுக்கு ப்ராசஸ் வேறு. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக பிஎன்பி போகிறது தான் நமக்கு ஈஸியான வழியும் கூட. இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் மூலமாக நம்ம வந்து பிஎன்பி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எந்த ப்ராவின்ஸில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைமில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப அலர்ட்டாக ஆக்டிவாக இருந்து அது ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நம்மளோட அப்ளிகேஷன் பர்ஃபெக்ட் ரெடி ஸ்டேட்டில் இருந்தால் தான் அது ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து மெயினாக நம்மளோட ஜாபோட ஸ்கில் செட் தான் வந்து மேட்டர். நம்மளோட சிஆர் ஸ்கோர் வந்து மேட்டர் கிடையாது. ஸோ டிமாண்டில் அந்த டைமில் ஸ்கில் செட் டிமாண்டில் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால வந்து பிஎன்பி ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். ட்ராபேக்ஸ் ஆஃப் பிஎன்பி ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தோம்னா, அது ட்ராபேக்னு சொல்கிறதோட நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஃபேக்சுவலான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, பிஎன்பிக்கு நம்ம பே பண்ணுற ஃபீ $300 வந்து $1,500 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும், டிபெண்டிங் ஆன் த ப்ராவின்ஸ் விச் யூ செலக்ட். பிஎன்பியோட ப்ராசஸிங் டைமும் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விட ஜாஸ்தி தான். மோர் தென் 1 year 2 years வரைக்கும் பிஎன்பி ப்ராசஸிங் டைம் வந்து சில ப்ராவின்ஸில் எடுக்குது. அடுத்து வந்து நம்ம லேண்ட் ஆகும்போது அந்த ப்ராவின்ஸில் தான் லேண்ட் ஆகணும். இதை வந்து சில ப்ராவின்ஸில் வந்து நம்ம வந்து இந்த ப்ராவின்ஸில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லலாம் சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் பீரியட் வந்து 2 years வந்து நம்ம அந்த ப்ராவின்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிஎன்பி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது பிஎன்பி ப்ரோக்ராமோட ஓவர்வியூ டீட்டெயில் தான். வெறும் ஜஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுக்கல. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராவின்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ப்ராவின்ஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதோ, இல்லை எந்த ப்ராவின்ஸ்க்கு நிறைய ரெக்வஸ்ட் வருதோ அந்த ப்ராவின்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.